ஏன் நம்பிக்கையா இருக்கிற உன்னை கெட விட்டுருவேனா? இருக்கிற இடத்துல அதிசயம் நடக்கும்னு சொல்லுவாங்க. நான் அப்படிதான் பாக்குறேன். ஏன் நம்பிக்கையா இருக்கிற உன்னை கெட விட்டுருவேனா? குட் மார்னிங் மக்களே. டைம் இப்போ ஷார்ப்பாக 4 AM ஆகுது. வழக்கம் போல் இந்த வீக்கெண்ட் ரைட் நம்ம சென்னை அவுட்டர் ரிங் ரோட்லேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த வீக்கெண்ட் ரைடில் என்னோடய ஃப்ரெண்டும் ஜாயின் பண்ணுறான். ஸோ வைப் ஆல்ரெடி செட் ஆகிடுச்சு. இன்றைக்கி உங்கள் எல்லாரையும் ஒரு ஹிடன் ட்ரெக் ஸ்பாட்க்கு கூட்டிகிட்டு போக போகிறோம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் செஞ்சியில் பாக்கம் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டோட மிடில் இருக்க ஒரு சீக்ரெட் லொக்கேஷனுக்கு தான் போக போகிறோம். இது வரைக்கும் நான் கம்ப்ளீட் பண்ண ட்ரெக்லேயே இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ட்ரெக்னு சொல்லலாம். ஏன்னா நான் இது வரைக்கும் போன மலையில் எல்லாமே உச்சியில் சிவபெருமான் தான் இருப்பார். பட் இந்த மலையோட உச்சியில் வனதுர்கை அம்மன் இருக்காங்க. அவங்கள பார்க்க தான் போகிறோம். வாங்க போகலாம். கோடைகால காற்று குளிர்தென்றல் பாடும் பாட்டு பாடுற. வணக்கம்னா மாப்பிள்ள. 3 hours later. திண்டிவனம் வந்துட்டோம் மக்களே. இங்கேருந்து செஞ்சிக்கு அரௌண்ட் 37 கிலோமீட்டர் இருக்குது. ரஃப்லி 40 to 45 மினிட்ஸ் ட்ராவல் டைம். அப்புறம் செஞ்சியில் இருந்து நம்ம டெஸ்டினேஷனுக்கு 17 கிலோமீட்டர் இருக்குது. அரௌண்ட் 20 மினிட்ஸில் ரீச் ஆகிடலாம். நம்ம இப்போ செஞ்சி ஜங்ஷன் வந்துட்டோம். இதுதான் மெயின் டவுன். நீங்கள் இன்கேஸ் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் செஞ்சு ரீச் ஆயிருந்தீங்கன்னா இங்கேருந்து அகைன் லோக்கல் டிரான்ஸ்போர்ட் எடுக்கணும். பஸ்ஸும் அவைலபிளாக இருக்குது. பட் டைமிங் பஸ் அண்ட் க்ரௌடடாக இருக்கும். நீங்கள் கேங்காக வந்தீங்கன்னா ஷேர் ஆட்டோ இல்லை கார் அது மாதிரி ஹையர் பண்ணிக்கோங்க. அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். டெஸ்டினேஷனுக்கு டேரெக்டாக ரீச் ஆகிடலாம். நாம் போகிற இடம் வில்லேஜ்ன்றதால அங்கே லிமிடெட் ஷாப்ஸ் தான் இருக்குது. ஸோ அதனால் செஞ்சிலேயே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு வேணுன்ற திங்ஸ் வாங்கிட்டு உங்கள் ரைடை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நாம் போகிற இந்த ரூட்டில் லெஃப்ட் சைடில் ராஜா கோட்டையும் ரைட் சைடில் ராணிக்கோட்டையும் பார்க்க முடியும். அப்படியே பார்த்துட்டு ரைடை கண்டினியூ பண்ணிங்கன்னா 5 கிலோமீட்டர்ஸில் மழவந்தாங்கல்னு ஒரு வில்லேஜ் வரும். அங்கே நீங்கள் லெஃப்ட் எடுக்கணும். லெஃப்ட் எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக 12 கிலோமீட்டர் கண்டினியூ பண்ணிங்கன்னா ரைட் சைட்லேயே உங்களுக்கு அந்த ஆர்ச் வந்துடும். அங்கே தான் ட்ரெக்கிங் பாயிண்ட்டும் ஸ்டார்ட் ஆகும். இந்த ஆர்ச்சோட ரைட் சைட்லேயே ஒரு சின்ன வனதுர்கை அம்மன் டெம்பிள் இருக்குது. இந்த வழியாக போகிறவங்க இந்த அம்மனை வணங்கிட்டு போகிறது வழக்கம், பாதுகாப்பாக போயிட்டு வர்றதுக்காக. இங்கிருந்து மலையடிவாரம் அதாவது ட்ரெக் ஸ்டார்ட் பாயிண்ட் போகிறதுக்கு இன்னும் 1 கிலோமீட்டர் இருக்குது. வில்லேஜ் ரோடு வழியாக தான் போகணும். மக்களே, ஃபைனலி டெஸ்டினேஷன் ரீச் ஆகிட்டோம். ஸோ இங்கேருந்து தான் நம்மளோட ட்ரெக்கிங் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த இடம் பாக்கம் ரிசர்வ் ஃபாரஸ்ட் ரேஞ்சுக்குள்ளே வருது. இங்கே என்ட்ரி ஃபீஸ் கிடையாது. எல்லா நாளும் அலோவ் பண்ணுறாங்க. வீக்கெண்டும் அண்ட் ஃபெஸ்டிவல் டைமில் கொஞ்சம் க்ரௌடாக இருக்கும். அதர் டைமில் க்ரௌட் இருக்காது. உள்ளே என்ட்ரானதுமே ஒரு பெரிய ஆலமரம் இருக்குது. இந்த ஆலமரத்துக்கு கீழே ஒரு விநாயகர் சன்னதியும் வனதுர்கை அம்மன் கோவிலும் இருக்குது. வாங்க வணங்கிட்டு மலையேற ஆரம்பிப்போம். இந்த பகுதியை சோழர்கள் மற்றும் பல மன்னர்கள் ஆட்சி செஞ்சுருக்காங்க. அவர்கள் காலத்தில் கட்டப்பட்ட கோவில்கள் மற்றும் கற்சிலைகளோட எச்சங்கள் நிறைய பார்க்க முடியுது. மலையேற முடியாதவங்க இங்கே கீழே இருக்க வனதுர்கை அம்மனை வணங்கிட்டு போவாங்க. இந்த வனதுர்கை அம்மன் மிகவும் சக்தி வாய்ந்த அம்மன் உள்ளூர் மக்கள் சொல்கிறாங்க. இந்த ஹில் ட்ரெக்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்துட்டோம். நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? இந்த ட்ரெக்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து ஒரு 150 மீட்டர்ஸ் வரைக்கும் கான்கிரீட் சிமெண்ட் ஸ்டெப் தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் ராக் ஸ்டெப் ஸ்டார்ட் ஆகும். அது ஒரு 1 கிலோமீட்டர் கண்டினியூ ஆகும் அண்ட் ரொம்ப ஸ்டீஃபாக இருக்கும். பட் இதை 1 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இங்கே ஸ்டார்டிங்கில் இருந்து என் பாயிண்ட் வரைக்கும் நிறைய மங்கீஸ் இருக்குது. நீங்கள் ஏதாவது திங்ஸ் கொண்டு போனீங்கன்னா சேஃபாக கொண்டு போங்க. கொஞ்சம் அசந்திங்கனாலும் ஆட்டையை போட்டுடும். நீங்கள் போகிற வழி எல்லாமே இந்த பெயிண்ட் மார்க் பார்க்க முடியும். டோட்டலாக 91 பெயிண்ட் மார்க் இருக்குது ஹில் டாப் வரைக்கும். ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2.75 கிலோமீட்டர். நம்ம கூட ஒரு ஜீவன் வந்தது, ஆளையே காணோம். எங்கே போனா? சிவா, how was the experience? How do I tell you?
நீங்கள் இந்த ட்ரெக் பிளான் பண்ணிங்கன்னா ஏர்லி மார்னிங் பிளான் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் 1 கிலோமீட்டர் வந்து ரொம்ப ஸ்டீப் ராக்ஸாக இருக்கும். ஸோ அது ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். ரெஸ்ட் எடுத்து மேலே ஏறுங்க. ஸோ ஒரே ஸ்ட்ரெச்சில் போகணும்னு நினைக்காதீங்க, அது ரொம்பவே டயர்டாக்கிடும். இங்கே ஒருத்தர் நான் சொல்கிறத நம்பாமல் ChatGPT அக்கா கிட்ட ஹெல்ப் கேட்டுக்கிட்டு இருக்கான். என்ன கேட்குறான்னு நீங்களே பாருங்கள். செஞ்சி வனதுர்கை அம்மன் டெம்பிள் கீழே இருந்து மலை மேலே உச்சியில் இருக்க கோயிலுக்கு எவ்வளோ தூரம்? தமிழ் 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 தமிழ்ல சொல்லுங்க. தமிழ் சரி தமிழிலேயே சொல்றேன். எனக்கு இன்னும் அந்த செஞ்சி வனதுர்கை அம்மன் கோவிலின் அடிவிலையிலிருந்து மலை மேல் உள்ள கோவில் வரை சரியான தொலைவு பற்றிய தகவல் கிடைக்கும். ஆனால் நேரில் உள்ள கூகுள் மேப்பை பயன்படுத்தி நேரடியாக அந்த 2 இடங்களில் கூகுள்ல பார்த்து சொல்றியா? நான் பாதி தூரம் ஏறிட்டேன், முடியல என்னால. எவ்வளவு தூரம் அடுத்து போக முடியும். இங்கே இருக்கலாமா இல்லை கீழே போகணுமா ஒன்று எடுக்கணும். நான் டிசிஷன் எடுக்கணும். ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஐயோ நெட்டு வேற கிடைக்குது. சரி நீங்கள் பாதி தூரம் ஏறி இருக்கிறீர்கள். எனவே இங்கேயே ஓய்வெடுக்க முடியும். மிகுந்த களைப்பு இருந்தால் இறங்கி பாதுகாப்பாக மீண்டும் அடுத்த முறை முயற்சி செய்வது நல்லது. அப்படியே கவனமாக இருக்கு. அது தெரியுதுமா, நான் முக்காவாசி ஏறிட்டேன். நான் காவாசி இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆமாம், அந்த நிலையில் இருந்தா இன்னும் கொஞ்சம் தள்ளி பார்க்கலாம். ஆனால் உங்கள் உடல்நிலை அப்ப டிஸ்டன்ஸ் சொல்ல மாட்டேன், அவ்வளவுதானே? சரி பை, நான் இங்கே பாத்துக்கிறேன். இல்ல யாராச்சும் இருந்தா கேட்டுக்கிறேன். ஆமா, ஏய் நம்ம இன்னும் காவாசி கூட ஏறல பாஸ். நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. கேட்டு பாருங்க. நிறைய பேர் இந்த இடத்தோட திரும்பி போயிடுறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க பாறை ரொம்பவே ஸ்டீப்பாக இருக்குது. பட் ஏற முடியும். நீங்கள் பொறுமையாக நிதானமாக ஏறினீங்கன்னா தாராளமாக ஏறி மேலே போக முடியும். சாதனை படைச்சிட்டடா வாடா. சாதிக்க பிறந்தவன்டா இந்த சக்கரபாண்டி. 510 மீட்டர் மேலே ஏறி வந்தீங்கன்னா இங்கே ஒரு இயற்கையாக உருவான புத்து கோயில் இருக்குது. இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க வியூ வேறு லெவலில் இருக்கும். வயல்வெளியும் சுற்றி மவுண்டைன் இருக்கும். பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு மேலே ஏறுங்க. இது வரைக்கும் போன ட்ரெக்கிங்கில் எதுவும் கம்ப்ளீட் பண்ணதில்லை. இந்த தடவை கம்ப்ளீட் பண்ணுறேன். இங்கே வழி மாதிரி போகலாம் வாய்ப்பே இல்லை. இங்கே அழகாக வந்து ஏரோ மார்க் போட்டிருக்காங்க இந்த வேல போகணுன்ட்டு. ஸோ அது ஈஸியாகவே இருக்குது ஃபாலோ பண்ணி போகிறதுக்கு. இப்போ நாம் கோட்டைக்கரை வந்துட்டோம். இதுதான் அந்த காலத்தில் கட்டப்பட்ட கட்டிடங்களோட எச்சங்கள்னு சொல்லலாம். ஸோ இது மன்னராட்சி காலத்தில் இந்த மலை வந்து ஒரு கண்காணிப்பு மலையாக இருந்திருக்கு. ஸோ வீரர்கள் இதனோட உச்சியில் இருந்து பார்த்தாங்கன்னா 360 வியூ பார்க்க முடியும். ஸோ அதனால் யாராவது ஒரு புது நபர் உள்ளே வந்தாலும் கண்காணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் ஏதாவது போருக்கு போகிறாங்கன்னா அதுக்கு முன்னாடி இந்த வனதுர்கை அம்மனை போர் வீரர்கள் வழிபட்டுட்டு போகிறது வழக்கமாக இருந்ததாக சொல்கிறாங்க. யார் மீனா? எக்ஸா? ஃப்ளாட்டான இடம் வந்துடுச்சு. வா, காட்டு தண்ணி அடிச்சுட்டு வருவேன். என்ன பண்ணுவேன்? அப்படியே கீழே போயிடுவேன். ஒண்ணுமே பண்ண முடியல, எல்லாம் கட்டுப்பாட்டை மீறுதுங்கும் போது தலையில கைய வச்சுக்கிட்டு காலை நீட்டிக்கிட்டு ஒரேடியா படித்துட்டே மேலே போனீங்கன்னா வனதுர்கை அம்மன் கோயிலுக்கு வழி போகும். இங்கே ரைட்டில் வந்து குடிநீருக்கான வழி போகும். பாரு எப்படி இருக்கு பாருடா. இங்கே கிடையாதுடா, உள்ளே கிடையாது. தூருக்கு பாருடா. இந்த தண்ணியை நான் குடிக்க ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா இது மழை சீசன் கிடையாது. சம்மரில் ரொம்ப நாளாக இந்த தண்ணி இங்கேயே தேங்கி இருக்குது. அண்ட் பூச்சி நிறைய இருக்குது.
பெட்டர் நீங்கள் கொண்டு வந்த வாட்டரை யூஸ் பண்ணுங்கள். ஒர்ஸ்ட் கேஸில் வேணால் பயன்படுத்துங்க. 960 மீட்டர் வந்துட்டோம்டா. இந்த ஃபாரஸ்ட் இப்போ ரொம்ப டீப்பாக போயிட்டுருக்கு. நாங்கள் பேசுகிற சத்தம் மட்டும்தான் கேட்குது, வேறு எந்த சத்தமும் இல்லை. ஃபைனலி அந்த 1 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணி மேலே வந்துட்டோம். ஸோ அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கும். இதுக்கப்புறம் ஓரளவுக்கு மேனேஜபிளாக தான் இருக்கும். நம்ம காலைல ஆரம்பிச்சதுலேருந்து 1 கிலோமீட்டருக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஒரு 200 மீட்டருக்கு இதே மாதிரி சமமாக இருந்தது. பட் மிச்சது எல்லாமே இதாக தான் இருக்குது, கல் தான். இதுக்கப்புறம் தான் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே. நோட் பண்ணுங்கப்பா பின்றாப்பா 1200 மீட்டர். சார் ஒரு எண்டு இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு? மறுபடியும் எலிவேஷன் தான் இருக்கு. அன்பே சிவம் போட்டிருக்கு. எனர்ஜி சிவம் போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். அன்பை வச்சு என்ன பண்றது? தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. இந்த ட்ரெக்கிங் பொறுத்த வரைக்கும் என்ன ஸ்பெஷல்னா, எல்லா இடத்துலையும் கரெக்டாக ஏரோ மார்க் போட்டு அழகாக டிஸ்டன்ஸை கேப்சர் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் எங்கேயும் மிஸ் ஆக மாட்டீங்க. என்னடா 4G போட்டிருக்கானுங்க, 46 ஆகுது. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு கைஸ், இந்த ஃபாரஸ்ட்குள்ளே 1.4 கிலோமீட்டர் ட்ரக் முடித்ததும் இந்த கோவில் வரும். இங்கே ஆஞ்சநேயரும் வனதுர்க்கை அம்மனும் இருக்காங்க. வாங்க வணங்கிட்டு கண்டினியூ பண்ணுவோம். முதல்ல ஆஞ்சநேயருக்கு ஒரு சின்ன கோவில் இருக்குது. அதுக்கப்புறம் வனதுர்க்கை அம்மனோட கோவில் இருக்குது. வனதுர்க்கை அம்மனுக்கு ஆப்போசிட்டில் கருடர் சிலை இருக்குது. வனதுர்க்கை அம்மனை வணங்கிட்டு வெளியே வந்து பார்க்குற வியூ வந்து வேறு லெவலில் இருக்கும். சுற்றி மவுண்டைன் தான் இருக்குது அண்ட் க்ரீனரியாக இருக்குது. பார்க்கவே காற்று வந்து வேறு லெவலில் வீசுது. ஸோ கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மலையேற ஆரம்பிங்க. இந்த கோயிலிருந்து ஸ்டார்டிங் வந்து 1470 50th அகைன் ஃப்ளாட்டாக ஸ்டார்ட் ஆகுது. நம்மளோட ஃப்ரெண்டு தான் முன்னாடி போயிட்டுருக்காரு. குரங்குகள் தொல்லை அதிகமாக இருக்கிறது ஆஞ்சநேயர் கோயிலாண்ட. மேக்ஸிமம் பேக் அவ்வளோ கை வைக்காது. இந்த மாதிரி பை வச்சிருந்தோம்னா வந்து எப்படி பிடிச்சிருக்கு பார்த்தீங்களா? இங்கே பாருங்க. இன்னும் கிतना கிலோமீட்டர் பையா? 2 கிலோமீட்டர். ஐஸ் வெயில் வெறுத்தெடுக்குது, முடியல. ஆனால் என்ன வண்டுன்னு கேட்டதுக்கு காட்டு வண்டுன்னு சொன்ன பத்தியா? காட்டில் இருந்தால் காட்டு வண்டு, வீட்டில் இருந்தால் வீட்டு வண்டா? பேர் தெரியாது. இந்த கோவிலுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்குது. வனதுர்க்கை அம்மன் மகிஷாசுரனை வதம் செய்த பிறகு இங்கே வந்து அமைதியாக தவம் செய்ததாக வரலாறு இருக்குது. பிற்காலத்தில் இந்த உள்ளூர் மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு காவல் தெய்வமாகவும் இருந்திருக்காங்க.
நான் இது வரைக்கும் பல மலை ஏற்றங்கள் பண்ணியிருக்கேன், ஆனால் அதில் எங்கேயுமே அம்மன் கோவில் மலை உச்சியில் இருந்ததில்லை. இதுதான் முதல் தடவையாக நான் பார்க்குறேன். இது ரொம்பவே மிகவும் பிரமிப்பாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்குது. ஸோ கைஸ், ஃபைனலாக 2.5 கிலோமீட்டர் ட்ரெக் பண்ணி ஃபைனல் ஹில்க்கு வந்துட்டோம். இங்கே தான் வந்து அந்த வெர்டிக்கல் ஹில் இருக்குது. இந்த கோவிலோட பூசாரி இங்கே தங்கியிருந்து தான் அம்மனுக்கு வழிபாடு செஞ்சுருக்காரு. ஆனால் இப்போ வயதானதால் அவரால் இங்கே இருக்க முடியல, கீழே வந்துட்டார். இங்கே பெரிய மண்டபங்கள் இருக்குது. மக்கள் இங்கே வந்து தங்கி அம்மனை வழிபட்டு போகிறது வழக்கம். அம்மன் இருக்க வெர்டிக்கல் ஹில் ஏறுறதுக்கு முன்னாடி கீழே இங்கே 2 குளம் இருக்குது. ஒரு குளம் வந்து குடிநீருக்காகவும் இன்னொரு குளம் வந்து குளிக்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே ஆழம் ரொம்ப அதிகம் சொல்கிறாங்க. ஸோ நீச்சல் தெரியாமல் பக்கத்தில் கூட போகாதீங்க. ஜஸ்ட் தண்ணியை தூரமாகவே இருந்து எடுத்துகிட்டு பாதுகாப்பாக இருங்க. இந்த குளத்துக்கு மேலே வந்து ஒரு விநாயகர் சன்னதியும் முருகர் சன்னதியும் இருக்குது. 2 பேரையும் வணங்கிட்டு மலையேற ஆரம்பிச்சிட்டோம். கொண்டரங்கி ஹில் போலவே இங்கேயும் வந்து பாறையில் துளையிட்டு இரும்பு கம்பிகளை பொருத்தி வச்சுருக்காங்க. இது ரொம்பவே பாதுகாப்பாக இருக்குது. ஏன்னா இந்த ஹில் வந்து வெர்டிக்கலாக இருக்கிறதால இந்த கம்பியோட சப்போர்ட் ரொம்பவே முக்கியம். இந்த இடம்லாம் ஏறும்போது செம்ம கூஸ் பம்பாக இருந்தது. எப்படிடா இவ்வளோ நாள் இந்த பிளேஸை மிஸ் பண்ணோன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அந்த அளவுக்கு செம்ம த்ரில்லாக இருந்தது. இவ்வளோ நேரம் கடுமையாக மலையேற்றம் செஞ்சு இவ்வளோ தூரம் மலையேறி வந்ததுக்கு ஒருத்தன் தான் சொல்லுவேன். ஏன்னா இங்கே இருக்க 360 வியூ வந்து அல்டிமேட் சொல்லலாம். பிகாஸ் இங்கே சுற்றி மவுண்டெயின் தான் இருக்குது அண்ட் எங்கே பார்த்தாலுமே ஒரே க்ரீனரியாக தான் இருக்குது. இந்த பிளேஸ் ஒரு டிவைன் வைப் மட்டும் கொடுக்கல, உங்களுக்கு மன அமைதியும் கொடுக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவையாவது இந்த இடம் ட்ரை பண்ணி பாருங்கள். மலை உச்சியை வந்து அடைஞ்சிட்டோம். இங்கே முதல்ல அம்மனை கற்சிலையாக தான் வச்சு வழிபட்டிருக்காங்க. அந்த கற்சிலை இன்னுமே இங்கே இருக்குது. அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஒரு வழியாக எப்போ வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த ஃபைனல் 91 பெயிண்ட் மார்க் வந்துடுச்சு. ஸோ ஹில் டாப் ரீச் ஆகிட்டோம். டோட்டலாக 2.75 கிலோமீட்டர். வனதுர்கை அம்மனோட கோவில் முன்புறத்தில் இருக்கும். இங்கே 7 சப்த கன்னிமாரோட சிலைகள் இருக்குது. மலை உச்சியில் இருக்க இந்த வனதுர்கை அம்மன் கோவில் திறந்த நிலையிலே தான் இருக்குது. நீங்கள் எப்போ வந்தாலும் உங்கள் கையாலேயே அம்மனுக்கு ஆராதனை பண்ணிவிட்டு வணங்கிட்டு போகலாம்.
நான் கோவில் கருவறைக்குள்ள அம்மனை வணங்கும் போது எனக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு சம்பவம் நடந்தது. அது என்னன்னு சொல்கிறேன். அம்மனை வழிபட்டு முடிச்சுட்டு குங்குமம் எடுக்க போகும்போது அம்மன் தலையில் இருந்த எலுமிச்சம்பழம் என்னை நோக்கி வந்தது. ஸோ இதுக்கான காரணம் என்னன்னு தெரியல. தெரிஞ்சவங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நீ நம்பிக்கையா இருக்கிற உன்னை கெட விட்டுருவேனா? அம்மன் கோவிலுக்கு இடதுபுறத்தில் ஒரு சிவலிங்கம் இருக்குது. இங்கே சிவபக்தர்கள் வந்தாலும் ஏமாற்றம் அடைய மாட்டீங்க. உங்களுக்கும் இங்கே சிவலிங்கம் இருக்குது வழிபடுறதுக்காக. நான் சிவன் பக்தன். சிவன் பக்தன். ஓம் நம சிவாய. ஒரு தாரம் தலையில் வச்சு மறுதாரம் பக்கம் வச்ச சிவனே சிவனே சிவனே. நான் ட்ரெக்கிங் வர வரைக்கும் இது ஒரு சாதாரண ஹில், ஜஸ்ட் ஏறிட்டு இறங்கிடலாம்னு நினச்சி தான் வந்தேன். ஆனால் வந்ததுக்கப்புறம் தான் இங்கே கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் மறக்கவே முடியாது. அந்த அளவுக்கு வேறு லெவலில் இருந்தது. இந்த மலையோட எந்த பக்கத்தில் இருந்து பார்த்தாலும் அவ்வளோ அழகாக இருக்குது. மன நிம்மதி தேடி அலைகிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ சென்ட் பண்ணி விடுங்க. அவங்க இந்த இடம் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக மன நிம்மதி கிடைக்கும். ஸோ கைஸ், இது ஜஸ்ட் ட்ரெக்கிங் மட்டும் கிடையாது, மிக்சட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்னே சொல்லலாம். இங்கே அழகான டிவைன் வைப் கிடைக்கும் அண்ட் நேச்சுரல் ஃபாரஸ்ட் வாக் இருக்குது அண்ட் த்ரில்லிங்க்கு பஞ்சமே கிடையாது. வெர்டிக்கல் சேலஞ்சஸ் நிறையவே இருக்குது. வரைக்கும் எங்கூட விர்ச்சுவலாக ட்ராவல் பண்ண உங்கள் எல்லாருக்கும் மிக்க நன்றி. அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே மக்களே, இட்ஸ் டைம் டு சைன் ஆஃப். டேக் கேர். பை பாய்.